Hello friends, welcome to my YouTube channel FactFusion and CodeCraft. போன வீடியோவில் நம்ம பைத்தான் பேசிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் செக் பண்ணலன்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் டு எவ்ரி திங் வி ஆர் கோயிங் டு கவர். ஸோ டிலே பண்ணாமல் நம்ம உள்ளே போயிடலாம். ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன். ஸோ ஸ்ட்ரிங் டிக்ளரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கேரக்டர் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கேரக்டர் டிக்ளேர் பண்ணுறதுனா ஒரு சிங்கிள் கோட் நம்ம கொடுத்து டிக்ளேர் பண்ணணும். அதே இது நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணும்போது ஒரு சிங்கிள் கோட் கொடுக்கக்கூடாது, டபுள் கோட்குள்ளதான் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ஸ்ட்ரிங் கான்கார்டினேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து நம்ம ஜாயின் பண்றது. இப்போ ஏல வந்து நம்ம ஹாயின்ட் டிக்ளேர் பண்ணலாம். பில வந்து ஹவ் ஆர் யூ ஹவ் ஆர் கொடுக்கலாம். அண்ட் சில வந்து யூ கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து மூணுத்தையும் எப்படி ஜாயின் பண்ணலாம்னா பிரிண்ட் ஏ பிளஸ் பி பிளஸ் சி. அப்போ ஹவ் ஆர் யூ நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும்னா நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஸ்பேஸோட வரும். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரிங் மல்டிபிள் வேரியபிள்ஸ் வந்து சிங்கிள் லைன்ல எப்படி நம்ம டிக்ளேர் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுவே வந்து சிங்கிள் லைன்ல ஈஸியா டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஏ கமா பி கமா சி இஸ் ஈக்குவல் டு ஹை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹை, பி வந்து ஹவ் ஆர் அண்ட் சி வந்து யூ. ஸோ நான் இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா ஹை வரும், பி கொடுத்தேன்னா யூ வரும். இப்போ ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் நம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வேல்யூவை வந்து ஒரு 5 டைம்ஸ் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா, இப்போ ஹாயை ஒரு 5 டைம்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும்னா பிரிண்ட் ஏ இன்டூ 5. இப்போ ஹை 5 டைம்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதே இது நம்ம வந்து ஆட் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து எரர் காட்டும். எதுக்குன்னா ஆட்னா அது ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் ஆட் பண்ணுது. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல எரர் வரும். இப்போ வந்து அன்பேக் கலெக்ஷன். இப்போ ஒரு லிஸ்ட்னா என்னன்னு டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு லிஸ்ட்னா இப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆப்பிள், மேங்கோ, இப்ப 2 இது இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு வேரியபிள் வந்து ஆப்பிளாவும் இன்னொன்னு வந்து மேங்கோவாவும் சேவ் பண்ணணும்னா சி டி ஏ இப்படி நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் சி ஆப்பிள் பிரிண்ட் ஆகும். இப்போ டி நம்ம கொடுத்தோம்னா மேங்கோன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல வந்து எப்படின்னா சில இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டுக்கு அசைன் ஆகுது, செகண்ட்ல இருக்கிறது செகண்ட் அசைன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் ஸ்லைசிங் எப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்ஸ் ஸ்லைசிங் வந்து இண்டெக்ஸிங் வச்சுங்க தான் ஒர்க் ஆகுது. ஸோ இண்டெக்ஸிங்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு இப்போ நம்ம என்ன நம்ம கொடுத்தாலும் அது எல்லாத்துக்குமே இண்டெக்ஸிங் வேல்யூ இருக்கும். இப்போ இண்டெக்ஸிங் வேல்யூ வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஹெச்சுக்கு 0, ஈக்கு 1, 2, 3, 4, ஸ்பேஸுக்கும் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் இருக்கும் 5, 6, 7, 8, 9 அண்ட் டிக்கு 10. இப்ப நான் வந்து இதுல இருந்து இது பிரிண்ட் பண்ணணும், இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து ஓ வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், அதுதான் வந்து ஸ்லைசிங்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து ஏல ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0ல இருந்து எனக்கு 6 வரைக்கும் வேணும். 6ன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்பேஸோட தான் முடியும். நம்மளுக்கு 6th லெட்டர் வேணும்னா நம்ம வந்து +1 கொடுக்கணும். 7 கொடுத்தாதான் நம்மளுக்கு அந்த 6th லெட்டர் டபிள்யூவும் சேர்த்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஹலோ டபிள்யூன்னு வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கொடுக்கறதுனால 0ன்னு மென்ஷன் பண்ணாம கொடுத்தாலும் நம்மளுக்கு இதா வரும். இப்போ நம்ம எதுவுமே கொடுக்காட்டி ஃபுல்லா பிரிண்ட் ஆகும். இதுல நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று இருக்குது. நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து டி வந்து -1, எல் வந்து -2, ஆர் வந்து -3 அந்த மாதிரி போகும். ஸோ அதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஸோ நான் என்ன பண்றேன்னா 2ல இருந்து எனக்கு -2 வரைக்கும் வேணும்னா அப்பனா 0, 1, 2 இந்த எல்லுல இருந்து -2, -1, -2 அப்பனா நம்மளுக்கு 6 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் டு அப்பர் கேஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஹலோ வேர்ல்ட்னே வச்சுக்கலாம். இது வந்து லோயர் கேஸ்ல தான் இருக்கு. ஸோ நான் இதை வந்து அப்பர் கேஸ்க்கு வேணும்னா ஏ டாட் அப்பர்
அண்ட் நான் இப்போ பிரிண்ட் பிய கொடுத்தா கேப்ஸ்ல வந்து எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். இப்ப இதே இது நான் லோயர் கேஸ்ல வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சேன்னா சி இஸ் ஈக்குவல் டு பி வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு. ஸோ நம்ம பியை வந்து லோயர் பி டாட் லோயர் கொடுத்துட்டு சியை பிரிண்ட் பண்ணா லோயர் கேஸ்ல பிரிண்ட் ஆகுது. இப்போ வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து எண்ட்ல இல்லாட்டி ஸ்டார்டிங்ல நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இப்ப ஒரு ஸ்ட்ரிங் வந்து வியூ வச்சுக்கலாம். இப்ப பிரிண்ட் வெறும் ஏ நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு ஒயிட் ஸ்பேஸ் நம்ம வச்சுக்கலாம். இங்க இப்ப பிரிண்ட் வெறும் ஏ, இன்னொன்னு வந்து பிரிண்ட் ஏ டாட் ஸ்ட்ரிப். இப்ப வந்து ஏ டாட் ஸ்ட்ரிப் வந்து முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணும். நம்மளுக்கு இங்க டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க. வெறும் ஏ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஸ்பேஸோட பிரிண்ட் ஆச்சு, அண்ட் ஏ டாட் ஸ்ட்ரிப் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லாம வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு லெட்டரை வந்து ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்க ஒரு லெட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னா இப்ப ஒரு ஸ்ட்ரிங்ல ஹவ் ஆர் யூ இதுல வந்து நான் ஓகே இன்னொரு லெட்டர் ஹாய் ஹவ் ஆர் யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க வந்து நான் ஹச்சை வந்து டபிள்யூவாவே நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஏ டாட் ரீப்ளேஸ் ஹச் டு டபிள்யூ. ஆக்சுவலா சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணும். ஹச். ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து எந்த லெட்டரை நம்ம மாத்த போறோம்னு சொல்லணும். செகண்ட்ல கொடுக்குற கேரக்டரை வந்து எந்த லெட்டரா மாத்தணும்ட்டு நம்ம மென்ஷன் பண்றது. இப்ப வந்து ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஹாய் ஹலோ வேர்ல்ட். இப்ப வெறும் இந்த ஹலோ வேர்ல்டுல பிரிண்ட் ஏ டாட் ஸ்பிளிட். நான் வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து எங்க ஸ்பேஸ் இருக்கோ அது ஃபர்ஸ்ட் வேர்டாவும் செகண்ட் வேர்டாவும் கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்மளுக்கு லிஸ்ட்ல வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இது பார்க்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்குதுன்னு இது ஒரு வேர்டாவும் இது ஒரு வேர்டாவும் லிஸ்ட்ல வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ லிஸ்ட்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்கொயர் பிராக்கெட்ல. அது என்னது நம்ம டீட்டெயில்டா கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்ப நான் இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் மட்டும் இல்ல ஒரு கமா கொடுக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க கமா யூஸ் பண்றேன்னா அப்ப இந்த இடத்துல வரும். ஸோ இல்ல நான் இந்த இடத்துல ஒரு கமா யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு மாறும். எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஓகே. நம்மளுக்கு எங்கெங்க கமா இருக்கோ அங்கங்க ஸ்பிளிட் ஆகும். இப்ப நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். இப்ப நான் ஒரு இன்புட் வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ நான் யூசர் கிட்ட இருந்து வாங்குறேன். இன்புட் என்டர் யுவர் ஏஜ். இப்ப பிரிண்ட் பண்றதுல இன்னொரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். b is equal to my age is இப்படி கொடுத்துருக்கேன். இப்ப நான் பிரிண்ட் பண்ணும்போது my age is நம்ம கொடுத்த இன்புட் வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும்னா எப்படி பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி a பிளஸ் பின்னு கொடுத்தோம்னா இது இன்டீஜர் இது ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுக்கு எரர் வரும். அதனால எரர் வராம இருக்கணும்னா நம்ம எந்த இடத்துல வந்து இந்த வேல்யூவை பிளேஸ் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்க அந்த ஸ்ட்ரிங்ல கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பிஏ தான் இப்ப வந்து சென்டென்ஸ் கொடுக்க போறோம். ஸோ பி டாட் ஃபார்மேட். நம்ம வந்து இந்த இடத்துல எந்த வேல்யூ நம்மளுக்கு வேணும், ஏ வேணும். ஸோ ஏன்னு கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா மை ஏஜ் இஸ் 8 வந்துருச்சு. அண்ட் ஐ எம் கோயிங் டு கிளாஸ். இப்ப வந்து இந்த இடத்துல ஐம் கோயிங் டு கிளாஸ் 3 ஏதோ இந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏ கமா சீன் கொடுத்துட்டா ஸோ ஃபர்ஸ்ட் கர்லி பிரேசஸ்ல எனக்கு வந்து ஏஜ் வேணும், செகண்ட் கர்லி பிரேசஸ்ல இந்த 2 வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்துடும். ஸோ மை ஏஜ் 6 அண்ட் ஐம் கோயிங் டு கிளாஸ் 2. நம்ம எப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எஸ்கேப் கேரக்டர்னா இப்ப வந்து இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தோம் எப்படி டிக்ளேர் பண்றதுன்ட்டு. இப்ப அதே இது ஒரு பேராகிராஃபா நம்மளுக்கு வேணும்னா இது ஹாய்
அந்த மாதிரி பேராகிராஃபா நிறைய போகுதுன்னு வச்சுக்கலாம். இது ஃபுல்லா போகுதுன்னா நீங்க வந்து டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணா இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு கலர் டிஃபரன்ஸ் தெரியுது. ஸோ நம்ம வந்து நம்ம பிரிண்ட் ஏ கொடுத்தா எரர் வரும். ஏன்னா வந்து இது ஃபுல்லா இது நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தா அந்த அந்த லைன்லயே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஒரு பேராகிராஃபா நிறைய நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டயத்துல வந்து ட்ரிபிள் கோட்ஸ் கொடுக்கணும். இப்போ பாத்தீங்களா இது வந்து ஃபுல்லா கவர் ஆயிரும். இப்ப நான் பிரிண்ட் ஏ கொடுத்தேன்னா நம்மளுக்கு ஹை வரையும்ட்டு வந்துடும். ஸோ இப்ப வந்து எஸ்கேப் கேரக்டர்னா என்னதுன்னு பார்க்கலாம். எஸ்கேப் கேரக்டர்னா வேற எதுவும் இல்ல, ஏ இஸ் ஈக்குவல் டு ஹை. இப்ப நீங்க வந்து இங்க வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு சென்டென்ஸ்லயும் நீங்க டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹவு ஆர் யூ. இப்ப வந்து நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். எதுக்குன்னா இது வந்து எது க்ளோசிங் எது ஓப்பனிங்ட்டு அது கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்க இந்த மாதிரி டயத்துல நீங்க என்ன பண்ணணும்னா பேக் ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்க பிளாக் ஸ்லாஷும் அண்ட் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு பிளாக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நீங்க ரன் பண்ணீங்கன்னா சாரி இங்க இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் கோட்ஸோட உங்களுக்கு வரும். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு டெஸ்க்டாப் வச்சு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இப்படிதான் ஒர்க் ஆகுது. ஐ திங்க் இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு டாபிக்ஸ் நான் விட்டுட்டே நீங்க கவர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். பாய்.